யாருக்கிட்ட இருந்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இது அதிமுக கிட்ட இருந்து போகுதா, திமுக கிட்ட இருந்து போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர்த்துக்கிட்டயுமே இருந்து போகுது. அவங்க அவங்களோட பெர்சன்டேஜ்லேருந்து இவங்க 2 பேருமே பிடுங்குறாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒன்று. அது தவிர இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், லேடிஸ் ஓட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே புள்ளி விவரங்கள் சொல்லிக்கிறோம். 1,60,00,000 வாக்காளர்கள், புது வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,00,000 பேர் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த வாக்குகள் 60,00,000 வாக்குகள் ரிப்போர்ட் சொல்கிற பிரகாரம் 60,00,000 வாக்குகள். அந்த 60,00,000 வாக்குகளும் இவருக்கு போய் பூத்தில் விழுகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அது 60,00,000 கீழே தான் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 60,00,000ங்கிறது வந்து என்ன 8% கீழே தான் அவர் வாங்க முடியும் அப்படிங்கிறத இது வந்து தெளிவாக சொல்லுது. இப்போ வந்து சீமானுக்கு பார்த்தீங்கன்னா 1,60,00,000 அந்த புது வாக்காளர்களை கிட்டத்தட்ட அவருக்கு அதில் புது வாக்காளர் நிறைய ஏற்கனவே வாங்கின வாக்காளர்களும் இருக்கிறாங்க. இப்போ புது வாக்காளர்கள் வர்ற போது அதுலேயும் 4% வருவாங்க அப்படிங்கிற போது 12%